கர்த்தருடைய பரிசுத்த நாமம் என்றென்றைக்குமே மகிமைப்படுவதாக. நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். ஒரு அற்புதமான கருப்பொருளை இந்த 2 மாதமும் நாம் ஆராய்ந்து படிப்பதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை செய்தார். யோவான் புத்தகத்திலிருந்து மிக தெளிவான விளக்கங்களை நாம் பார்ப்பதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டினார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்பொழுது இந்த வார்த்தையை எல்லோருக்கும் புரியும்படியாக சொன்னார்? அவர் ஒரு ஓமையை ஜனங்களிடத்தில் பேசுகிறார். அது என்ன ஓமை? யோவான் 10வது அதிகாரத்திலே முதல் 6 வசனங்களில் இந்த ஓமை இருக்கிறது. ஒரு எக்ஸாம்பிளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பேசும்பொழுது சொல்லுகிறார். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டு தொழுவத்துக்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாயிருக்கிறான். வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனோ ஆடுகளின் மேய்ப்பனாயிருக்கிறான். வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான், ஆடுகளும் அவன் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனுக்கு பின் செல்லுகிறது. அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடியினால் அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டு ஓடிப்போம் என்றார். இந்த ஓமையை இயேசு அவர்களுடனே சொன்னார். அவர்களோ அவர் சொன்னவைகளின் கருத்தை அறியவில்லை. நாம் கூட வாசித்துட்டோம். எதற்காக இந்த ஓமையை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார்? இதை வாசித்த உடனே நமக்கு என்ன புரியும்? மேக்சிமம் புரியாது. பொதுவாக நீங்கள் வேதாகமத்தை வாசித்து பழகி இருந்தீர்கள் என்று சொன்னால் ஒரு உண்மை நமக்கு தெரியும். நம்முடைய வேதாகமம் ஒரு முதல் குடும்பத்தை அறிமுகம் செய்கிறது. ஆதாம் ஏவாள், அவங்களுக்கான 2 பிள்ளைகள். ஒருவன் காயின், இன்னொருவன் ஆபேல். என்ன வேலை செய்தார்? ஆடு மேய்க்கிறவனாக இருந்தார். ஆபிரகாம் ஆடு மாடுகளை உடைய செல்வ சீமானாயிருந்தான். அவனுக்கு மிகப்பெரிய மந்தை இருந்தது. ஈசாக்கு ஆடு மேய்க்கிறவனாய் வேதாகம் நமக்கு சொல்லுகிறது. இஸ்ரவேலர், நீங்கள் இஸ்ரவேலர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ இருக்கிற ஜோர்டான், சிரியா, எகிப்து, இவையெல்லாம் எதற்கு பெயர் போனதுன்னு கேட்டிங்கன்னா ஆடு வளர்ப்புக்கு, ஆடு மேய்க்கிற தொழிலுக்கு மிக பிரபலமான ஊர்கள். ஸோ ஆகையினால ஆடு மேய்ப்பது என்பது இப்போ தான் நம்ம ஐடி டெக்னாலஜியெல்லாம் பயங்கரமாக வளர்ந்துட்டோம். அப்போது அப்படி இல்லை. ஆடு மேய்ப்பதுங்கிறது அவங்களுடைய அனிதின வாழ்வாதாரத்துக்கான ஒரு காரியம். மோசே 40 வருடம் என்ன செஞ்சார்? ஆடு மேய்க்கிறவராக இருந்தார். தாவீது ஆடு மேய்க்கிறவராக இருந்தார். ஆமோஸ்னு ஒரு தீர்க்கதரிசி, அவன் ஒரு மேய்ப்பன். நீங்கள் பழைய ஏற்பாட்டை எடுத்தீர்கள் என்று சொன்னால் ஆடு மேய்ப்பது, அதை குறித்த விஷயங்களை புரிந்திருப்பது என்பது எளிமையான ஒன்று. இப்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு ஓமை சொல்லுகிறார். இந்த ஓமை அந்த கேட்கிற மக்களுக்கு புரியாத பாஷை இல்லை. எக்ஸாம்பிள் ஒன்றும் தெரியாத விஷயமே கிடையாது. பழகின ஒன்று. ஸோ பழகின ஒன்றை மீண்டுமாக உதாரணமாக அவர்களுக்கு சொல்லுகிறார். ஆனால் வேதம் சொல்லுகிறது அவர் என்ன சொன்னாருங்கிற கருத்தை அவங்க அறியவில்லை. அவங்களுக்கு தெரியல. என்ன இந்த எக்ஸாம்பிள் மூலமாக என்ன சொல்ல வந்து, என்னங்க எக்ஸாம்பிள் அவர் சொன்னது?
ஒரு கான்ட்ராக்ட். நல்ல மேய்ப்பன், கெட்ட மேய்ப்பர்கள். கெட்ட மேய்ப்பன் எப்படி இருக்கிறான்? அவன் கொள்ளைக்காரனாக இருக்கிறான். அவன் வர வழியே தப்பான வழி, அவன் வர நோக்கமே தப்பு. அவன் ஆடுகள்கிட்ட அவன் என்ன நடந்துக்கிறான். நல்ல மேய்ப்பன் நேர் வழியாய் உள்ள வருகிறான். அவனுக்கும் அந்த ஆடுகளுக்கும் இருக்கிற உறவை பற்றி சொல்லுகிறார். அந்த உறவுகளுக்காக அந்த மேய்ப்பன் என்ன செய்கிறார், அந்த ஆடுகள் என்ன செய்கிறது, இதுதான் ஸ்டோரி. இதை சொன்ன உடனே எனக்கு இதனுடைய கருத்தே புரியலன்னு சொன்னால், தென் ஹியர் நம்ம இப்போ பார்க்குறோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மறுபடியும் பாருங்கள் 7வது வசனத்தை கொஞ்சம் கவனிக்கலாம். ஆதலால் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். எனக்கு முன்னே வந்தவர்கள் எல்லாரும் கள்ளரும் கொள்ளைக்காரருமாயிருக்கிறார்கள். ஆடுகள் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை. பாருங்க, இந்த 7-8 வசனங்களில் நம்ம இந்த ஃபர்ஸ்ட் ஒரு ஓமை சொன்னார் இல்லையா, அந்த ஓமையை விளக்கப்படுத்துகிறார். நானே ஆடுகளுக்கு வாசல், எனக்கு முன்னே வந்தவர்கள் எல்லாரும் கள்ளரும் கொள்ளைக்காரருமாய் இருக்கிறார்கள். பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் மக்களை தன்னுடைய மந்தையாக தேவன் பார்த்தார். நீங்கள் சங்கீதம் 80 முதல் வசனத்தை பாருங்கள். சங்கீதம் 80 முதல் வசனம். இஸ்ரவேலின் மெய்ப்பரே, இஸ்ரவேலின் மெய்ப்பரே, யோசேப்பை ஆட்டு மந்தையை போல் நடத்துகிறவரே, செவிகொடும். பாருங்க, 2 அற்புதமான வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. ஒன்று, இஸ்ரவேலின் மெய்ப்பரே, யோசேப்பை ஆட்டு மந்தையை போல நடத்துகிறவரே, செவிகொடும். இப்போ இது யாருக்கு சொல்லுகிற வார்த்தை? தேவனுக்கு சொல்லப்படுகிற வார்த்தை. அவருக்கு என்ன அறிமுகம் சொல்லப்படுகிறது? அவர் இஸ்ரவேலின் மேய்ப்பர். யோசேப்பை, அதாவது சொல்லப்போனால் ஒரு ஆட்டு மந்தையை போல நடத்தக்கூடிய மேய்ப்பர் அவர். அப்படித்தான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் அநேக மேய்ப்பர்களை கர்த்தர் உதாரணமாய் வைத்திருக்கிறார். 2 முக்கியமான நபர்கள் நான் உங்களுக்கு சொன்னேன். ஒன்று மோசே, இன்னொன்று தாவீது. இந்த 2 மேய்ப்பர்களும் 40 வருடம் ஆடு மேய்க்க விட்டுட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு இஸ்ரவேல் மக்களை மேய்க்கிறதுக்கு யாரை கூப்பிட்டு வந்தார்? ஆமாம், தாவீது ஆட்டுகளுக்கு பின்னால் போயிட்டு இருந்தவனை கூப்பிட்டு இஸ்ரவேலை மேய்க்கும்படி என்ன பண்ணார்? தாவீதை கூப்பிட்டு வந்தார். இதெல்லாம் நம்ம பைபிளில் படிக்கிறப்போ ஏதோ சும்மா ஏதோ ஒன்று எழுதி வச்சுருக்குறாங்க அப்படியா? என்ன சிக்னிஃபிகன்ஸ் அதுக்குள்ளே? நிறைய மேய்ப்பர்கள் இருந்தாங்க. நியாயாதிபதிகள் நிறைய பேர், ராஜாக்கள் நிறைய பேர், தீர்க்கதரிசிகள் நிறைய பேர், ஒருவேளை ஆளக்கூடிய நபர்கள் நிறைய பேர் இருந்தாங்க, பிரபுக்கள் நிறைய பேர் இருந்தாங்க. கர்த்தர் இஸ்ரவேலை ஆளுவதற்கென்று அவர்தான் மேய்ப்பர். அவருக்கு கீழாக அவர் என்ன சொல்லுகிறாரோ அப்படி நடத்துவதற்கு நிறைய மேய்ப்பர்களை கர்த்தர் ஏற்படுத்தினார். ஆனால் அந்த மேய்ப்பர்கள் எல்லோரும் என்ன செய்தார்கள்னு கேட்டால், எனக்கு முன்னே வந்தவர்கள் எல்லாரும் கள்ளரும் கொள்ளைக்காரருமாக இருந்தாங்க. ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். என்ன ப்ராப்ளம்? தேவன் மனித கூட்டத்தை ஒரு மந்தைக்கு ஒப்பாக பார்க்கிறார். மந்தைக்கு ஒப்பாக பார்க்கும் பொழுது நீங்கள் ஆடுகளை பற்றி அறிந்திருக்க வேண்டும். ஆடுகளை பற்றி மேக்சிமம் நமக்கு தெரியுமா? இங்கே இப்பொழுதும் யாராவது ஆடு மேய்க்கிறவங்க இருக்கலாம்? ஆடு வச்சுருக்கிறவங்க? ஆடு வச்சுக்க 1 2 ஓகே. மேபி எத்தனை, ஒரு 10 ஆடு வச்சுருப்பீங்களா? ஓகே. 100 ஆடு வச்சுருக்கிறவங்க யாரும் இல்லைங்க. சரி, ஆடுகளிலேயே பல வெரைட்டி இருக்கிறது. செம்மறி ஆடு, வெள்ளாடு, வரையாடு, குறும்பாடு, நமக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் பேர் இல்லை.
நீங்கள் ஆச்சரியப்படாதீங்க, 1000க்கும் மேற்பட்ட வகைகள் இருக்கிறது ஆடுகளில். ஆடுகளிலேயே 1000க்கும் மேற்பட்ட வகை. மாடுகள் எத்தனை வகை இருக்குது தெரியுமா? 700க்கும் மேற்பட்ட வகைகள் இருக்குது. நீங்கள் மாட்டினுடைய வெரைட்டியை போய் கூகுளில் சர்ச் பண்ணி போட்டு பாருங்கள். வேற சோமி தமிழில் தாங்க மாட்டுக்கு நிறைய பேர். தமிழ்நாடு தான் மாடுகளுக்கான மிகப்பெரிய ஒரு சோர்ஸ். எங்கே உலகம் முழுவதும் எடுத்திங்கன்னா மாடுனா அது தமிழ்நாடு தான். ஆடு, நான் சொன்னேன்ல, இஸ்ரவேல் தேசம் ஆடுகளுக்கு பெயர் போன தேசம். சரி, நல்லா புரிஞ்சுக்கங்க. ஆடுகளை பற்றி ஏன் ஆடுகளோடு ஒப்பிட்டார்? ஆடுகளுடைய நேச்சர் எப்படிப்பட்டது? ஆடுகளுக்கும் மெய்ப்பனுக்குமான உறவு எப்படிப்பட்டது? இதை நம்ம ரொம்ப டீப்பாக படித்தாதான். இயேசுவானவர் இதை பற்றி சொல்லும்போது தான் சொன்னார், நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன்னு சொன்னார். அதைத்தான் இப்போ இத்தனை 2 மாதமாக நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். பட் இந்த பேசேஜில் ஏன் அப்படி சொன்னார், அதனுடைய ஆழம் என்ன, அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டா நமக்கு அந்த ஜீவன் எப்படிப்பட்டதாக இருக்கும். இல்லைன்னா நம்ம அதை புரிதல் எதுவுமே இல்லாத போயிருமேங்கிற ஒரு முக்கியமான நோக்கத்துக்கு தான் இன்றைக்கு இந்த வசனத்தை கூர்ந்து கவனிக்க போகிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், எனக்கு முன்னாடி வந்தவங்கெல்லாம் என்ன செஞ்சாங்க, ஆடுகளுக்கும் அவங்களுக்குமான ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்துச்சு. நிறைய சாப்டர்ஸ் இருக்குதுங்க. நான் வேணால் பின்னால் உங்களுக்கு ரெஃபரன்ஸ் கொடுக்குறேன், நீங்கள் பைபிளில் போய் உட்காந்து படிக்கிறதுக்கு. பட் என் கூட எசேக்கியேல் 34வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். நீங்கள் நோட் பண்ணி வச்சுங்க. எரேமியா 23 கூட நீங்கள் வாசிக்கலாம். பட் இன்றைக்கு நான் உங்களோடு கூட படிப்பதற்கு அழைக்கிற ஒரு சாப்டர் எசேக்கியேல் 34. முதல் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், மனுபுத்திரனே, இஸ்ரவேலின் மேய்ப்பருக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் உரை. நீ தீர்க்க தரிசனம் உரைத்து அவர்களோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் மேய்ப்பருக்கு சொல்லுகிறார், தங்களையே மேய்க்கிற இஸ்ரவேலின் மேய்ப்பருக்கு ஐயோ, மேய்ப்பர் அல்லவா மந்தையை மேய்க்க வேண்டும். நீங்கள் நெய்யை சாப்பிட்டு ஆட்டு மயிரை உடுப்பாக்கி கொள்ளுகிறீர்கள், கொழுத்ததை அடிக்கிறீர்கள், மந்தையோ மேய்க்காமற் போகிறீர்கள். எசேக்கியேல் மூலமாக இஸ்ரவேலின் அதிபதிகளுக்கு, இஸ்ரவேலின் மூப்பர்களுக்கு, அங்கு இருந்த தீர்க்கதரிசிகளுக்கு, ஆசாரியர்களுக்கு, ராஜாக்களுக்கு விரோதமாக ஒரு தீர்க்க தரிசனம் உரைக்கப்படுகிறது. எல்லோரையும் மெய்ப்பர்கள் என்று அழைப்பார்கள். நீ எசேக்கியேல் சொல்லு, அவர்கள் மந்தையை மேய்க்க வேண்டும், ஆனால் அவர்கள் என்ன செய்கிறார்கள், தங்களை மேய்த்து கொள்ளுகிறார்கள். அவங்க எப்படி வாழ்றதுன்னு கற்று வச்சிருக்கிறாங்க. அவங்க மந்தையை பயன்படுத்தி கொள்ளுகிறார்கள், மந்தையை மேய்க்க வேண்டும். ஒரு நிமிஷம் அப்படி நின்றுட்டு நீங்கள் இப்போ அந்த இடத்துல நின்று ஒரு விஷயத்தை இந்த பக்கம் பார்க்கறது கூப்பிடுறேன். அநேகமாயிரம் சபைகள் உலகத்தில் உண்டாயிருக்கிறது. நம்ம கண்ணு கெட்டின தூரத்தில் பாஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, கண்ணு கெட்டின தூரத்தில் சபைகள் இருக்கிறது. ப்ளீஸ் ஒரு காரியத்தை கவனிங்க, அந்த சபைகளும் மேய்ப்பர்களும் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? சபையில் இருக்கக்கூடிய மந்தையை மேய்ப்பதற்கு பதில் மந்தையிலே கொழுத்தவைகளை அடித்து அவர்கள் சுபிட்சமாயிருக்க, அவர்கள் போஷாக்காக இருக்க, அவர்களுடைய வாழ்க்கையினுடைய தேவைகளெல்லாம் நிறைவேற்றி கொள்ள மந்தையை பயன்படுத்தக்கூடிய மேய்ப்பர்கள் தான் இன்றைக்கும் உண்டு. ரொம்ப முக்கியமான இடத்துக்கு இன்றைக்கி நம்ம வந்திருக்கிறோம்.
யாரையும் சொல்லி குற்றப்படுத்தி நீங்கள் ஏன் பாஸ்டர் அவங்களெலாம் சொல்கிறீங்க, அப்போ நீங்கள் சரியா அப்படின்னு ஒரு இடத்துக்கு வந்து நிற்போம். நம்ம மூளை அப்படி கேட்கும், ஒரு கேள்வி கேட்கும். நாம் புரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் தான் வாசல், நானே நல்ல மேய்ப்பன் அப்படின்னு சத்தமிட்டு சொன்னார் எல்லாருக்கும். ஏன் அப்படி சொல்ல வேண்டிய அவசியம்? எனக்கு முன்னே வந்தவர்கள் எல்லோரும் கள்ளரும் கொள்ளைக்காரருமாய் இருக்கிறார்கள். என்ன காரணம்? அவர்கள் மந்தையை பயன்படுத்தி கொண்டார்கள், மந்தையை மேய்க்கவில்லை. மந்தைக்கு மேய்ப்பராய் இருந்தார்கள், மந்தையோடு அவர்கள் இருப்பார்கள், உங்களோடு அழகாக இருப்பாங்க. நீங்கள் உங்களை வித்தியாசமே கண்டுபிடிக்க முடியாது. நீங்கள் மேய்ப்பருக்கும் நல்ல மேய்ப்பனுக்கும் எப்படிப்பட்ட வித்தியாசத்தை எங்கே பார்க்கலாம்? இது வரைக்கும் யாரும் சொல்லித்தரல. எங்கே பார்த்தாலும் நீங்கள் போங்க மற்ற சபைக்கு, கண்டிப்பாக விசுவாசத்தை பற்றி பேசுவாங்க, இயேசுவை பற்றி பேசுவாங்க, வாக்குத்தத்தத்தை பற்றி பேசுவாங்க, நன்மையை பற்றி பேசுவாங்க, சத்தியம் சொல்லப்படும். நான் இப்போ நீங்கள் ஒரு வேளை ரோமன் கத்தோலிக் சர்ச்சுக்கு போனீங்கன்னா அங்கே பைபிள் விட்டு வேறு ஏதாவது பிரசங்கம் பண்ண போகிறாங்க? இல்லை. ஒருவேளை சிஎஸ்சி சர்ச்சுக்கு போனீங்க, இல்லை லுத்ரன் சர்ச்சுக்கு போனீங்க, தப்பான ஒரு இடத்துல இருந்தால் பிரசங்கம் பண்ண போகிறாங்க? இல்லை. ஒரு பெண்டிகாஸ்டல் சர்ச்சுக்கு போக போகிறீங்க, வேறு இடத்துல இருந்தால் பிரசங்கம் பண்ண போகிறாங்க? எவ்ரிதிங் வில் பி தேர். எல்லாம் இருக்கும் அங்கே. எதுவுமே நீங்கள் ஈஸியாக அடையாளம் இதுதான் தப்பா இதுதான் சரியான்னு கண்டுபிடிக்க முடியாது. எல்லாம் பார்ப்பதுக்கு சரி போல தோன்றும். ஆனால் வேதம் நம்மை டிசர்ன் பண்ண சொல்லி கூப்பிட்டுச்சு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு உதாரணம் சொல்லுகிறார். அந்த உதாரணத்தினுடைய கருத்தை ஏன் அவங்க அறியல அப்படின்னு கேட்டால், எல்லா மேய்ப்புறம் மேய்ப்புற தான், எல்லா ஆடுகள் தான், இதில் என்ன புதுசாக கதை இருக்குது அப்படித்தான் உட்கார்ந்துருந்தாங்க நம்மளை போல். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை விளக்கப்படுத்துகிறார். என்ன விளக்கப்படுத்துகிறார்? அவர் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னார்ல, அந்த எக்ஸாம்பிளோடு இதை நம்ம படிக்க பார்க்கலாம். யோவான் 10 3வது வசனத்தை பாருங்க. வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான். ஏன்னா வாசல் வழியாய் அவன் பிரவேசிக்கிறான். ஆடுகளும் அவன் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு. நீங்கள் வீட்டில் ஒரு நாய் வளர்த்தீங்கன்னா 2 நாய் வளர்த்தீங்கன்னா பேர் வைக்கலாம். ஆமாம் தானே? 2 நாய்க்கு பேர் வச்சிரும். 100 நாய் இருக்குது. 100 நாய்க்கு பேர் வச்சோம்னா 100 நாயும் தனித்தனியாக பேர் சொல்லி கூப்பிடணும்னா ஈஸியாக. 100 ஆடு வளர்க்குறீங்க, 100 ஆட்டையும் பேர் சொல்லி கூப்பிடுறது ஈஸியாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சும்மா ஒரு உதாரணத்தை சொல்லலை. இஸ்ரவேலின் மேய்ப்பர்கள் எப்படிப்பட்டவங்க அப்படின்னா, 100 ஆடு அவங்களுக்கு இருக்கும், 1000 ஆடு இருக்கும். அங்கே 1000 ஆடு பேர் தெரியுமா? தெரியாது. ஏன் தெரியுமா? there is no relationship between sheep and the shepherd. மேய்ப்பனுக்கும் ஆடுகளுக்கும் உறவில்லை. சீரியஸாக ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம். நான் உங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கு, அது பரிபூர்ணப்பட வந்தேன். மேய்ப்பர்கள், பழைய ஏற்பாட்டு மேய்ப்பர்கள் யாரை எடுத்துங்க, they don't have a relationship with the sheep. ஆடுகளோடு அவங்களுக்கு உறவே கிடையாது. ஆடுகளை பயன்படுத்தினாங்க. ஆடுகளை என்ன செஞ்சாங்க? நீ எப்படி போஷாக்காக இருக்கணும் அதை மட்டும் பார்த்தாங்க. கொழுக்க வச்சாங்க. நல்லா புரிஞ்சுக்க, ஆடுகளை கொழுக்க வைத்தார்கள், கொழுப்பை அவர்கள் சாப்பிட்டார்கள். ஆடுகளுக்கு அவங்க ஆடுகளுக்கு என்ன கொடுக்கணும், ஆடுகள் நல்லா இருக்கிறதுக்கு என்ன கொடுக்கணும் கொடுத்து வெட்டினாங்க. ஆனால் நான் ஆடுகள் ஜீவனோடு இருக்க அதை வெட்டவில்லை, அவைகள் பரிபூர்ணப்பட நான் வந்தேன். மற்ற மேய்ப்பர்கள் பயங்கரமாக அதை போஷித்தாங்க. இந்த உதாரணம் வழக்கமாக சொல்லப்படும். நம்ம வீட்டில் ஆடு வளர்க்குறோம்ல, நம்ம வீட்டில் கோழி வளர்க்குறோம். எவ்வளவு பொறுப்பாக அதுக்கு சாப்பாடு வைப்போம்.
கொழு கொழுன்னு மாட்டை வளர்ப்போம். அதனால் பால் கிடைக்கும், அதனால் நமக்கு சாணி கிடைக்கிறது, அதனால் நமக்கு வருமானம் கிடைக்கிறது. கடைசியில் அதை ஒரு நல்ல விலைக்கு விற்றுரும். நாம் மேய்ப்பர்கள் தான். எத்தனை பேர் அது என்னுடைய, நான் அதை நேசிக்கிறேன், அது என்னுடைய உறவு. நிறைய ஸ்டோரிஸ் பார்த்துருக்குறோம். விற்கிறதுக்கு பார்த்திங்கன்னா பிள்ளைங்கள்லாம் உட்காந்து ஓன்னு அழுவாங்க. பார்த்துருக்கீங்களா? வீடுகளில் நம்ம வீட்டில் இருக்கிற செல்ல பிராணி விற்க போனால் பிரச்சனை வரும் வீட்டில். நம்ம ரொம்ப பாசத்தோடு இருக்கிற மாட்டை விற்க மாட்டோம். ஆனால் அந்த காலத்தில் அப்படி இல்லை, இப்போவும் அப்படி இல்லை. வியாபாரத்தனம், அதன் மீது காட்டக்கூடிய அன்பெல்லாம் உள்நோக்கத்துக்குரியது, நரி நோக்கத்திற்குரியது. இப்போது நான் உண்மையாகவே ஆடு நனையுதேன்னு ஓனாயே அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆட்டுக்கு ஒரு பிரச்சனைன்னு ஓனா என்ன பண்ணுதான்? ஏன் அழுகுது? அதுக்கு பிரச்சனை வந்துடக்கூடாது, அதுக்கு தான் அது அழுது இருக்குது. ஸோ நிறைய நேரத்தில் ஆடுகளுக்கும் எஜமானுக்கும், அதாவது மேய்ப்பனுக்கும் எப்படிப்பட்ட ரிலேஷன்ஷிப்? ஏதாவது ஒரு சுய லாபத்தோடு ஒரு நோக்கம் இருந்திருக்கும். பழைய ஏற்பாட்டு மேய்ப்பர்கள் எப்படிப்பட்ட நோக்கத்தோடு இருந்தாங்க? எசேக்கியேல் 34 4வது வசனம் பாருங்க. நீங்கள் பலவீனமானவைகளை பலப்படுத்தாமலும், நசல் கொண்டவைகளை குணமாக்காமலும், எலும்பு முறிந்தவைகளை காயம் கட்டாமலும், துரத்துண்டவைகளை திருப்பி கொண்டு வராமலும், காணாமல் போனவைகளை தேடாமலும் போய் பலாத்காரமும் கடூரமுமாய் அவைகளை ஆண்டீர்கள். பாருங்க, மேய்ப்பர்கள் எந்த ஆட்டு மேலே ரொம்ப அக்கறையாக இருப்பாங்கன்னா, போஷாக்காக இருக்கக்கூடிய ஆட்டு மேலே. ஆமாம், இன்றைக்கி நிறைய மேய்ப்பர்கள் இருக்கிறாங்க. வசதியானவங்கன்னா அவங்கள பார்க்குற விதம் வேறு ஒரு விதம் தான். பணம் இருக்குது அப்படின்னா அவங்கள உண்மையாகவே நம்ம உறவுகளே அப்படி தானேங்க. சொந்த பந்தங்களாம் எப்படி? நம்ம ஏதாவது கொடுக்குற மாதிரி இருக்கிறோம், நம்ம வசதியாக இருக்கிறோம், நம்மகிட்ட என்ன பண்ணுவாங்க? நல்லா பேசுவாங்க. நம்ம ரொம்ப ஏழ்மையாக இருக்கிறோம், பிரயோஜனம் இல்லாமல் இருக்கிறோம், நம்ம ஒருவேளை பலவீனமாக இருக்கிறோம், நம்மளால் எந்த பிரயோஜனமும் இல்லை, we are despised. நீங்கள் எந்த சர்ச்சிலலாம் தயவுசெய்து பிக்சரை கொண்டு வராதீங்க. உலகமே சொல்கிறேங்க, ஏதாவது ஒரு லாபம் இல்லாமல் எந்த உறவையும் வச்சிருக்க மாட்டாங்க. ஏதாவது ஒன்று கிடைக்கணும் அவங்களுக்கு. அப்படி எதுவுமே கிடைக்காதுன்னா அது கூட உறவாக இருக்க மாட்டோம். நசல் கொண்டது, முறிந்து போய் கிடக்கிறது, அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. அது மேலே யார் அன்பு காட்டுவா? கொழுத்த ஆடு, அதனால் எனக்கு பிரயோஜனம், நல்ல விலை கிடைக்கும். ஊனமான ஆட்டினால எனக்கு என்ன பிரயோஜனம்? அற்பமான ஒன்றுனால எனக்கு என்ன பிரயோஜனம்? இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற மேய்ப்பர்கள், மனிதர்கள் எல்லாருடைய தன்மையும் என்ன? உன்னால் எனக்கு ஆதாயம் இருக்குதா, உன் கூட உறவா இருப்பேன். உன்னால் எனக்கு ஆதாயமே இல்லை, உன் மேலே நான் கரிசனையாக இருப்பேனா? இருக்க மாட்டேன். எனக்கு முன்னால் வந்தவங்க எல்லாரும் கல்லர்கள். ஏன் கல்லர்கள்? அவங்களுக்கு ஏதாவது அதிலிருந்து எடுத்துக்கொள்ள தான் விரும்புவாங்களே ஒழிய அதற்கு கொடுக்க நினைக்கிறவங்க ஒருத்தவங்க கூட கிடையாது. அதுக்காக எதையாவது பிரயாசப்படுவாங்களா? கிடையாது. சீரியஸா இந்த உலகத்தில் நீங்கள் எந்த மார்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், எந்த மனிதனையும் எடுத்துக்கொள்ளுங்கள், உங்களுக்கு ஏதாவது அவர்களால் ஆகும் என்றால் தான் உறவு. ஆகாதா? எவ்வளோ நாள் நான் கொடுக்கறது, எவ்வளோ நாள் நான் பொறுத்துக்கிறது, நான் ஏன் செய்யணும்? உனக்கு செஞ்சு எனக்கு என்ன பிரயோஜனம்? புரியுதுங்களா? நம்ம அத்தனை பேர் அப்படி தான். நம்ம யாரையும் நினச்சிக்காதீங்க, நம்முடைய இயல்பான சுபாவம் அது. ஆனால் உண்மையாகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை அறிமுகம் செய்கிறார். என்ன அறிமுகம் செய்ய விரும்புகிறார்? நானே நல்ல மேய்ப்பன். இந்த நல்லங்கிற வார்த்தையை மேய்ப்பனுக்கு முன்னால் ஏன் போட்டார் தெரியுங்களா? இதை நான் ஒரு முறை இதை வாசிக்கும் பொழுது நினைவு வருவது, கானா ஒரு கல்யாணத்தில் திராட்சை ரசம் குறைவுபடுகிறது. அப்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்து என்ன செய்கிறாரு?
திராட்சை ரசம் கொடுத்தார். அப்போது அந்த பந்தி விசாரணைப்புக்காரன் ஒரு வார்த்தை சொல்லுவான், ஏண்டா நல்ல ரசத்தை அப்போ இது வரைக்கும் கொடுத்தது, இதுக்கு முன்னாடி ஒரு திராட்சை ரசம் குடித்தாங்கல்ல, அப்போ இப்போ கொடுக்குறது நல்ல, அப்போ அதுக்கு முன்னாடி என்ன, அது என்ன வேற என்ன ரசமா, அது திராட்சை ரசம் தானே குடித்தாங்க. அப்போ இந்த குவாலிட்டி பாருங்களேன், அந்த நல்லங்கிற வார்த்தை இவ்வளோ நாள் இருந்தவங்களாம் மேய்ப்பர்கள் தான். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக, இப்போ கவனிங்க, எந்த மேய்ப்பன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுப்பான்? வேலைக்காரன் ஒரு வேலையால் ஆபத்து வருகிறது என்றால் ஓடி போவான். அதனால தான் தாவீதை நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது, தாவீதை பற்றி சொல்லும்போது, ஒரு விசை கரடி வந்தது, ஒரு விசை சிங்கம் வந்தது, நான் அவைகளின் வாய்க்கு என்ன பண்ண, நான் என்னுடைய ஆடுகளை தப்புவித்தேன். சரி, நம்ம பைபிளில் படிக்கிற இந்த எக்ஸாம்பிள்ஸ் எதற்கு நமக்கு கொடுக்கப்பட்டுச்சு? நல்ல மேய்ப்பனுடைய கேரக்டர். ஒரு மேய்ப்பன் எப்படி இருப்பாங்க? பழைய ஏற்பாட்டு மேய்ப்பர்கள் ஒருத்தர் கூட அப்படி இல்லாதப்போ ஒருத்தன் பேர் சொல்லப்படுதுங்க, மேய்ப்பன்னா தாவீது மாதிரி இருக்கணும். ஏன் தாவீதை சொல்றாரு? கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறாரு. ஒரு பாட்டு எழுதுனா பாருங்க, எப்போ எழுதுனான்? அவன் மேய்ப்பன், அவனுக்கும் ஆட்டுக்கும் என்ன உறவுங்கிறத அவன் அறிந்திருந்தான். அவன் தீர்க்கதரிசி, அவன் ராஜா, அவன் பாட்டு எழுதக்கூடியவன், அவன் எல்லா தகுதியும் அவனுக்கு இருந்துச்சு. ஆனால் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு கேரக்டர் அவன் எப்பொழுதும் முதன்மைப்படுத்தின தெரியுமா? நான் ஒரு மேய்ப்பன். என் தேவன் எனக்கு எப்படிப்பட்டவர் தெரியுமா? மேய்ப்பன். என் தேவன் எனக்கு ராஜாங்கிறத விட, என் தேவன் எனக்கு எல்லா மற்ற கேரக்டரை விட, என் தேவனை நான் எப்படி தெரியுமா பார்க்க விரும்புகிறேன்? மேய்ப்பன்னு பார்க்க விரும்புகிறேன். ஏன் தெரியுமா? அவர் மேய்ப்பன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்ப்பார், என்னை அமர்ந்த தண்ணீர்களில் கொண்டு போய் விடுவார், அவர் என் ஆத்துமாவை தேற்றுவார், தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துவார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படாமல் அவர் பின்னால் போகலாம், ஏன்னா அவருடைய கோலும் தடியும் என்னை தேற்றும். நான் கர்த்தரை எப்படி பார்த்துருக்கிறேன்? கர்த்தர் எனக்கு நன்மையை செய்கிறவர். இந்த பூமியில் அந்த நன்மை வந்து சேர்வதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு அற்புதமான உருவகத்தை மனிதர்களுக்கு வைத்தார். நான் நல்ல மேய்ப்பன். இந்த நல்ல மேய்ப்பன்னு சொன்ன உடனே எனக்கு தெரிஞ்சு கேட்ட காதெல்லாம் ஓடி போய் ஒரு காலை பிடிச்சிருக்கணும். ஏன் பிடிச்சிருக்கணும்? அவர் நான் தாங்க நல்ல மேய்ப்பன், நானே ஜீவ அப்பம்னு சொன்னார், நான் உலகத்துக்கு வந்த ஒளின்னு சொன்னார், நான் தான் வாசல்னு சொன்னார், நான் தான் நல்ல மேய்ப்பன்னு சொன்னால் பேச்சே வேற எதுவுமே இருந்துருக்கூடாது. ஓடி போய் நீங்கள் நல்ல மேய்ப்பன், இனிமேல் நான் உங்கள் பேச்சை கேட்பேன்னு சொல்லியிருக்கணும். ஏன்னா அவங்க பைபிளில், அவங்க வாசித்த வேதாகமத்தில் மேய்ப்பர்கள் எப்படி இருந்தாங்க, நல்ல மேய்ப்பன் யாருன்னு ஒரு தெளிவை எசேக்கியேல் 34 கொடுத்துருந்தார். கெட்ட மேய்ப்பர்களை வாசித்தோம் இல்லையா? நல்ல மேய்ப்பனை பற்றி வாசிப்போம் பாருங்க. 11வது வசனம். ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நானே என் ஆடுகளை விசாரித்து அவைகளை தேடி பார்ப்பேன். நானே என் ஆடுகளை விசாரித்து அவைகளை, ஒரு மேய்ப்பன் சிதறுண்ட தன் ஆடுகளின் நடுவே இருக்கிற நாளில் தன் மந்தையை தேடி கொண்டிருக்கிறது போல, நான் என் ஆடுகளை தேடி மப்பும் மந்தாரமுமான நாளிலே அவைகள் சிதறுண்டு போன எல்லா இடங்களிலுமிருந்து அவைகளை தப்பி வர பண்ணி, அவைகளை ஜனத்திடத்திலிருந்து புறப்படவும் தேசங்களிலிருந்து சேரவும் பண்ணி, அவைகளுடைய சுய தேசத்திலே அவைகளை கொண்டு வந்து இஸ்ரவேல் மலைகளின் மேலும் ஆறுகள் அண்டையிலும் தேசத்தின் சகல வாசஸ்தலங்களிலும் அவைகளை மேய்ப்பேன். அவைகளை நல்ல மேய்ச்சலிலே மேய்ப்பேன். இஸ்ரவேலுடைய உயர்ந்த மலைகளின் அவைகளுடைய தொழுவம் இருக்கும், அங்கே அவைகள் நல்ல தொழுவத்தில் படுத்து கொள்ளும். இஸ்ரவேலின் மலைகளின் மேல் நல்ல மேய்ச்சலை மேயும். என் ஆடுகளை நான் மேய்த்து அவைகளை நான் மடக்குவேன் என்று கர்த்தராகி ஆண்டவர் சொல்லுகிறார். 11லேருந்து 15 வரைக்கும் நம்ம வாசிக்கிறப்போ, என் ஆடுகளுக்கு நல்ல மேய்ச்சல் உண்டாயிருக்கும்,
நான் மேய்ப்பன்னு சொன்னார். இப்போ இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நானே நல்ல மேய்ப்பன்னு சொன்னார். ஏங்க அவங்க கையில் தாங்க இந்த பைபிள் இருந்துச்சு. இஸ்ரவேலின் மேய்ப்பர்கள் எப்படிப்பட்டவங்க? தங்களை மேய்க்கிறவர்கள். அவங்க இஸ்ரவேலில் இருக்கிற எல்லாரையும் தங்க சுய லாபத்துக்கு பயன்படுத்திக்கிட்டவங்க. நான் வந்து மேய்ப்பேன் அந்த ஆடுகளை. இன்னும் சொல்லப்போனால் 22வது வசனம், நான் என் ஆடுகளை இனி சூறையாகாதபடிக்கு ரட்சித்து ஆடுகளுக்கும் நியாயம் தீர்ப்பேன். அவர்களை மேய்க்கும்படி என் தாசனாகிய தாவீது என்னும் ஒரே மேய்ப்பனை நான் அவர்கள் மேல் விசாரிப்பாயிருக்க ஏற்படுத்துவேன். இவர் அவர்களை மேய்த்து இவரே அவர்களுக்கு மேய்ப்பனாயிருப்பார். கர்த்தராகிய நான் அவர்களுக்கு தேவனாக இருப்பேன். என் தாசனாகிய தாவீது அவர்கள் நடுவில் அதிபதியாயிருப்பார். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன். பாருங்க, இயேசுவானவர் இந்த பூமியில் வந்து நானே ஜீவாப்பம் அப்படி சொன்னார். நான் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன்னு சொன்னார். நான் தான் வாசல், நான் தான் அந்த நல்ல மேய்ப்பன். எந்த நல்ல மேய்ப்பன்? பிதாவானவர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தார், நான் ஒரு மேய்ப்பனை கொடுப்பேன் உங்களுக்கு. அந்த மேய்ப்பன் வந்து உங்களை நல்லா மேய்ப்பார். அவங்களுக்கு புரியல. இயேசுவானவர் விளக்கப்படுத்துகிறாரு, நான் தாங்க அந்த நல்ல மேய்ப்பன். நான் நல்ல மேய்ப்பன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் புரிஞ்சிக்கிறதுக்கு ஒன்று சொல்கிறேன். என் ஆடுகளை நான் அறிந்திருக்கிறேன். என் ஆடுகளை அறிந்திருக்கிறேன்னா என்ன அர்த்தம்? எப்படி அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாரு? யோவான் 10 15வது வசனத்தை பாருங்க. 14-15. நானே நல்ல மேய்ப்பன், நானே நல்ல மேய்ப்பன், பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். பாருங்க, இயேசுவானவர் விளக்கத்தை கொடுக்கிறாரு. நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடையவைகளை அறிந்திருக்கிறேன், என்னுடையவைகள் என்னை அறிந்திருக்கும். ஒரு ஒப்புமை. எனக்கும் பிதாவுக்கு என்ன உறவோ அதே போல எனக்கும் என் ஆடுகளுக்குமான ஒரு உறவு இருக்கும். ஒரு நாள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து ஊழியத்தை ஆரம்பித்த உடனே முதலாக அவரை தேடி ஒரு சிலர் வந்து விசாரிக்கிறாங்க. அப்போ அவங்கள நீங்கள் என்னை பின்பற்றி வாங்கன்னு சொல்லி கூப்பிட்றாரு. யோவான் 1வது அதிகாரத்தில் அவங்கள எப்படி கூப்பிட்றாருன்னு பாருங்கள். யோவான் 1 42வது வசனம். பின்பு அவனை இயேசுவினிடத்தில் கூட்டிக் கொண்டு வந்தான். இயேசு அவனை பார்த்து, நீ யோனாவின் மகனாகிய சீமோன், நீ கேபா எனப்படுவாய் என்றார். கேபா என்பதற்கு பேதுரு என்று அர்த்தமாம். பாருங்க, பேதுரு வந்தார். உன் பேர் என்ன? ஃபஸ்ட்டு சீமோன். ஆனால் உன்னுடைய ஒரிஜினாலிட்டி, நீ யார்? நான் உன்னை அறிந்திருக்கிறேன். இன்னும் கொஞ்ச நாள் நீங்கள் ஒவ்வொருத்தரையும் பார்த்தீங்கன்னா, குறிப்பாக 47வது வசனம். இயேசு நாத்தான்வேலை தம்மிடத்தில் வரக்கண்டு அவனை குறித்து, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். பாருங்க, நாத்தான்வேல் வந்தார். நாத்தான்வேலை பார்த்த உடனே நீ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். அதுக்கு அவனுடைய வசனம் அவன் என்ன சொல்கிறா பாருங்க. அதற்கு நாத்தான்வேல் நீர் என்னை எப்படி அறிவீர் என்றான். இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு உன்னை அழைக்கிறதற்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும்போது உன்னை கண்டேன் என்றார். ஹலோ, இங்கே உட்கார்ந்துருக்கிறோம்ல, நம்முடைய பிரதான மேய்ப்பராகி இயேசு கிறிஸ்து, நீங்கள் எங்கே இருந்தீங்க, எப்படி இருந்தீங்க, உங்களுடைய நேச்சர் என்ன, நீங்கள் யார், உங்களை தெரியாமல் அவர் அழைக்கவே இல்லை. உங்கள் பேர் தெரியும், உங்கள் தன்மை தெரியும், உங்கள் சுபாவம் தெரியும், உங்களுடைய ஒட்டு மொத்தமும் நீங்கள் யாருன்னு உங்களை பற்றி தெரியும். ஈவன் பாஸ்டர்ஸ், they fail to remember names. நான் வழக்கமாக சொல்லுதுண்டு, 200 பேர் இருக்கிற இடத்துல 200 பேரையும் ஞாபகம் வச்சுக்கிறது ஈஸியான்னு கேட்டால் கொஞ்சம் சவால் தான். ஆனால் என் ஆடுகள் எனக்கு நல்லா தெரியும்.
இதை நான் இந்த இடத்துலேருந்து சொல்கிறதுல என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க யார், அவங்க தன்மை என்ன தெரியும். என் ஆடுகளை எனக்கு தெரியும், என் ஆடுகளை நான் அறிந்திருக்கிறேன், என் ஆடுகள் என்னை அறிந்திருக்கிறது. என் ஆடுகள் அல்லாதவைகள் ஒரு சிலவை உண்டு. பாஸ்டருக்கு தெரியாமலேயே வாழ்வாங்க. பாஸ்டர் அப்படின்னு சொன்னால் என்னுடைய மேய்ப்பருக்கு அவருடைய ரேடார்லேருந்து விலகி இருக்கணும். நான் போகிற இடம் தெரியக்கூடாது, நான் உட்கார இடம் தெரியக்கூடாது, என் ஸ்டேட்டஸே தெரியக்கூடாது பாஸ்டருக்கு. சரியா? ஏன்னா நாம் அப்படி ஒரு வாழ்க்கை வாழ விரும்புகிறேன். என்னை பற்றி ஏன் அவருக்கு தெரியணும்? அவரை பற்றி தெரிஞ்சு நான் என்ன பண்ண போகிறேன்? அவரை பற்றி நான் என்ன தெரிஞ்சுப்பேன்? தப்பாக தெரிஞ்சு வச்சுருப்பேன், அவ்வளோதான். நான் என் பாஸ்டரை பற்றி என்னெல்லாம் தெரிஞ்சு வச்சுப்பேன், எதெல்லாம் எனக்கு தவறாக தோணுமோ அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுப்பேன். என்னுடைய தவறு எதுவுமே அவர்கிட்ட நான் காட்ட மாட்டேன். இதுதான் என்னுடைய ரிலேஷன்ஷிப். உங்களுக்கும் உங்கள் போதகருக்கும் நீங்கள் ரிலேஷன்ஷிப் இல்லைன்னா, நான் ஓப்பனாக சொல்கிறேங்க, உங்களுக்கும் இயேசுவானவருக்கும் கண்டிப்பாக ரிலேஷன்ஷிப் இருக்காது. நான் நீங்கள் எவ்வளோ பெரிய நீதிமானாக இருந்தாலும் சொல்கிறேன், ஓப்பனாக சொல்கிறேன், நீங்கள் உங்கள் கண்ணால் உங்கள் முன்னால் இருக்கிற போதகரோட ஒரு ரிலேஷன்ஷிப்பை உங்களால் வளர்க்க முடியல, உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்க்க முடியலன்னா யூ கேனாட். ஓப்பனாக சொல்கிறேன், இதை நான் வசனத்தின் அடிப்படையில் சொல்கிறேன். ஏன் தெரியுங்களா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிரதான மேய்ப்பர். உங்களை மேய்க்கிறதுக்கு ஒரு மேய்ப்பன் என்ன பண்ணியிருக்கிறாரு? ஏற்படுத்தி இருக்கிறார். நீங்கள் எந்த சத்தத்துக்கு செவி கொடுக்குறீங்க? ஊரெல்லாம் போடுற சத்தத்துக்கு செவி கொடுத்தீங்கன்னா உங்கள் மேய்ப்பனுடைய சத்தம் உங்களுக்கு தெரியாது. பல சத்தம் உங்கள் காதில் கேட்டுக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு தெரியுமா, மேய்ப்பனுக்கு மாட்டுக்கும் என்ன உறவு தெரியுமா? அவர் அடிக்கிற ஒரு சின்ன விசில் போதும். நீங்கள் போய் அடிச்சு பாருங்கள் அதே விசிலை, வாய்ப்பே கிடையாது. நீங்கள் அப்படியே 100% வர மாதிரி அடிக்கிற மாதிரி நீங்கள் அடித்து காட்டுங்க, ஆடுக்கு உங்கள் பின்னால் வராது. வியாழக்கிழமை நாங்கள் பாபு எல்லாருமே எங்கள் வழியில் போகிறோம். எதிரில் ஒரு 30-40 ஆடு. நீங்கள் ஹார்ன் அடித்தாலும் அது வெளியே போகாது, அது ரோட்டில் தான் போயிட்டுருக்கும். நீங்கள் என்ன பண்ணாலும் அந்த ஆட்டை கிராஸ் பண்ண முடியாது. மேய்ப்பன் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஆடு வழி விலகும். மேய்ப்பனுக்கு மட்டும்தான் அது செவி கொடுக்கும். நாங்கள் கண்ணால் பார்த்துட்டு தான் இந்த செய்திக்கு ஆயத்தப்பட்டுன்னு வரேன். மேய்ப்பனுக்கு மட்டும்தான் செவி கொடுக்கும், வேறு யாருக்கும் செவி கொடுக்கும். அது ஆடோட கேரக்டர். அப்போ ஆடு இல்லாதது அது எல்லாத்துக்கும் செவி கொடுக்கும். ஏன்னா அதுக்கு மேய்ப்பனே கிடையாது, ஒரே மேய்ப்பன் கிடையாது, பல மேய்ப்பர்கள். ஒரு மேய்ப்பன் இருக்கிற இடத்துல அந்த மேய்ப்பனுடைய சத்தம் ஆடு நான் அந்த வாசல் வழியாக உள்ளே போவேன், மேய்ச்சலை நான் கண்டடைவேன், எனக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூர்ணப்படும். நான் எங்கே செவி கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன்? நான் ஆடுகளை அறிந்திருக்கிறேன். ஆடுகளை அறிந்திருக்கிறேன் என்ன? பிதா என்னை அறிந்திருக்கிறது போல நான் பிதாவை அறிந்து. இட்ஸ் எ ரிலேஷன்ஷிப். இத்தனை வருஷமா எனக்கு ஒரு மேய்ப்பனை நான் கண்டுபிடிச்சேன்னா, நான் ஏன் எனக்கு ஜீவன் உண்டாகலை? நான் ஏன் பரிபூர்ணப்படலை? எனக்கு எந்த மேய்ப்பனை கொடுத்துருக்கிறாருன்னு மேய்ப்பர்களை தேடுறதுக்கு ஆடுகளுக்கு தெரியல. ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்னை நடத்த, எனக்கு சுயலாபம் இல்லாமல் சத்தியத்தை சொல்லிக் கொடுக்குற ஒரு மேய்ப்பனை நான் கண்டுபிடிச்சேன்னா, இயேசு கிறிஸ்துவை மட்டும் எனக்கு காட்டக்கூடிய மேய்ப்பர்கள் இருக்கிறாங்களா? இங்கே பிரதான மேய்ப்பர் வரும்பொழுது உங்கள் மந்தையை கவனமாக மேய்ங்கன்னு பேதுரு ஏன் தெரியுமா சொல்லி கொடுத்தார் மேய்ப்பர்களுக்கு? மேய்ப்பர்களுக்கான ஆலோசனை தெரியுமா? ரொம்ப கவனமாக ஜாக்கிரதையாக வந்து கணக்கு கேட்பார், நீங்கள் ஒழுங்காக மேய்ங்க. நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன்னு பவுல் சொன்னார். நீங்கள் யார் சத்தத்தை கேட்குறவங்களா இருக்கிறீங்க? ஏன் தெரியுமா நமக்கு ஜீவன் உண்டா இல்லை? நமக்குள்ளே ஏன் வரல தெரியுங்களா? நாமளாக மேய்ஞ்சிக்க பார்ப்போம், இல்லைன்னா கண்ட இடத்துல மேய பார்ப்போம், மேய்ப்பனுக்கு கீழாக இருக்க மாட்டோம். நல்ல மேய்ப்பர்கள் இல்லை இந்த பூமியில். நிறைய நல்ல மேய்ப்பரை கண்டடைஞ்சி அந்த சத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சு போகிறதுக்கு நமக்கு மனசு இல்லை. ஏன் தெரியுமா? என் கிரியை பொல்லாங்கா இருக்கிறதுனால நான் மேய்ப்புங்கிட்ட வர்றதில்லை. நான் திருட்டுத்தனமாக மேய போகிறதுனால நான் மேய்ப்புங்கிட்ட வர்றதில்லை.
நான் என் இஷ்டத்துக்கு போகிறதுனால மேய்ப்பனுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறது இல்லை. மேய்ப்பன் முன்னால் போவார், ஆடு பின்னால் வரும். ஆட்டை திரும்பி திரும்பி வருதான்னு பார்த்துருக்க வேண்டிய அவசியமே இல்லை. மேய்ப்பன் போகிற வழியில் ஆடு போய்கிட்டு இருக்கும். மேய்ப்பன் என்ன பண்ண மாட்டா தெரியுமா? அது இங்கே ஓடிச்சா அங்கே ஓடிச்சான்லாம் அது என் சத்தத்தை கேட்டு நான் போகிற வழியில் நான் முன்னாடி நடப்பேன், அது என் பின்னால் வந்துக்கிட்டே இருக்கும். நல்ல மேய்ப்பனுக்கும் மாட்டுக்கும் உறவு அதுதான். ஏன் நமக்கு ஜீவன் உண்டாகிறதில்ல? ஏன் நம்ம பரிபூர்ணப்படுறதில்லை? நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக ஜீவனையும் கொடுக்குறான். நான் என் ஜீவனை கொடுத்துருக்கிறேன். எப்படி தெரியுமா? என் ஆடுகள் எவ்வளவு பலவீனம்னு எனக்கு தெரியும், எவ்வளவு மோசமானதுன்னு தெரியும், எவ்வளவு அது அக்கிரமம் சுமந்திருக்குது எனக்கு தெரியும். அதையெல்லாம் நீக்கிறதுக்கு என் ஜீவனையே கொடுக்குறேன். யாரும் என்னுடைய கைகளிலேருந்து என்ன பண்ண முடியாது, பறிக்க முடியாது. அதிலே 27வது வசனத்தை பாருங்க, 10:27. நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்கிறது. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையில் இருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை. ஏன் ஆடு, நான் அவைகளுக்கு சரியான சமிகைகளை கொடுக்கிறேன், அவைகள் என்னை அறிந்திருக்கிறது, அவைகள் என்னை பின்பற்றி எனக்கு பின்னே செல்கிறது, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். தேவ பிள்ளைகளே, நம்ம ஒரு பொல்லாத உலகத்தில் இருக்கிறோம். எங்கே திரும்பினாலும் சபை இருக்குது, எங்கே திரும்பினாலும் பாஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, எங்கே திரும்பினாலும் வசனம் இருக்கிறது. இங்கே யூடியூப்பை திறந்து பாருங்கள், so many மெசேஜஸ், பிரசங்கம், எங்கே பார்த்தாலும் பிரசங்கம். எங்கே கூப்பிட்டு போகிறாங்க அவங்க? உலகத்துக்கு வாக்குத்தத்தம் பண்ணக்கூடியவர்கள் கோடான கோடி போதகர்கள், நம்மை தவறான பாதையில் நடத்தக்கூடிய போதகர்கள் கோடான கோடி பேர். இயேசு கிறிஸ்துவை மட்டும் காண்பிக்கிற போதகர்கள் குறைவு. அப்படி நமக்கு ஒரு பாக்கியம் கிடச்சிருக்குது. இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவதற்கான இடத்துல நம்ம இருக்கிறோம், நாம் செவி கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிறோன்னா நம்ம ஒரு காரியத்தை செக் பண்ணலாமா? நான் என் மேய்ப்பனை அறிந்திருக்கிறேனா? என் மேய்ப்பர் என்ன பேசுகிறாருன்னு தெரிஞ்சிருக்கிறேன்னா? நான் தாங்க நல்ல மேய்ப்பன்னு சொன்னால் என் ஆடுகள் என்னை அறிந்திருக்குமே. அவங்க எல்லாம் கல்லுகளை எடுத்துக்கிட்டாங்க அவரை அதை சொன்னதுக்கு. என் ஆடுகளுக்கு என்ன தெரியும். என் ஆடுகள் யார்? பிதா எனக்கு கொடுக்குற எல்லாமே என்னுடைய ஆடுகள். நான் அவங்களுக்காக தான் ஜீவனை கொடுக்குறேன். அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். மேய்ப்பன் நல்ல மேய்ப்பன், ஆடும் நல்ல ஆடு. மேய்ப்பன் தன் உயிரை கொடுக்குறாரு. ஆடு உயிர் கொடுக்க தேவையில்லை, உயிர் கொடுத்தவரை நம்பி பின்னால் போனால் போதும், செவி கொடுத்தா போதும், கீழ்ப்படிஞ்சா போதும், அவர் சத்தத்தை கேட்டு அவர் எப்போ கூப்பிட்டு போகிறாரோ அந்த வழியில் போனால் போதும். வேறு ஒன்றும் நீங்கள் உயிரெலாம் கொடுக்க தேவையில்லை, அவர் தான் உயிர் கொடுப்பார். உன்னை பாதுகாக்க, உன்னை பராமரிக்க. எப்படிப்பட்ட மேய்ப்பன்! நசல் கொண்டது, ஊனமானது, ஒருவேளை துரத்துண்டதை, அங்கே அடிமையாக கிடந்தது அத்தனை நான் நேசிக்கிறேன், நான் உனக்கு உயிர் கொடுக்குறேன். நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? நம்ம மேய்ப்பனுடைய சத்தத்தை நம்ம கேட்குறோமா? நான் உண்மையாகவே இந்த செய்தியை பார்க்குறப்போ என்ன நான் ஆராய்ஞ்சு பார்க்குறேன். நான் நானாக மேய்ந்து கொள்ள பார்க்குறேன்னா என்னுடைய போதகருக்கு நான் செவி கொடுக்குறேன்னா? என்னுடைய போதகர் பிரதான மேய்ப்பருக்கு சரியாய் கட்டுப்பட்ட போதகராக இருக்கிறாரா? பிரதான மேய்ப்பனுடைய பாதையில் நடத்தக்கூடியவராக இருக்கிறாரா? அந்த சத்தம் அவருடைய சத்தம் தானா? என் மேய்ப்பர் பேசினா பிரதான மேய்ப்பர் பேசுகிறத போல் எனக்கு இருக்குதா? இல்லை, உண்மையே அவர் மாம்சத்துக்குரியவரா, உலகத்துக்குரியவரா, எங்களை வஞ்சிக்கிறவரா, நித்திய ஜீவனுக்கு நேராக நடத்தாமல் வேறு வழியில் நடத்துகிறவரா இருக்கிறாரான்றதை ஆராய வேண்டியது என்னுடைய கடமை. அதே நேரம் நான் நல்ல ஆடா, நான் செவி கொடுக்கறது சரியாக செவி கொடுக்குறேன்னா, நான் உண்மையாகவே பின்பற்றுவதை சரியாக பின்பற்றுறேன்னா, நான் உள்ளும் புறமும் சரியான மேய்ச்சலை நான் கண்டடைகிறேன்னா? பிரசங்கி 11:20 இப்படி சொல்லுகிறது. வாசிங்க பார்ப்போம். மன்னிக்கணும், நான் எடுத்துடுறேன். 11:20
ரைட். 11வது வசனம் 12வது அதிகாரம். ஞானிகளின் வாக்கியங்கள் தாற்றுக்கோள்கள் போலவும் சங்க தலைவர்களால் அறையப்பட்ட ஆணிகள் போலவும் இருக்கிறது. அவைகள் ஒரே மேய்ப்பனால் அளிக்கப்பட்டது. பாருங்க, இந்த வசனத்துடைய விளக்கம் இதுதான். ஒரு மேய்ப்பன் அவர் என்ன சொல்லுகிறார் அதை அப்படியே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய வார்த்தைகள் யார் கொடுக்கிற வார்த்தைன்னு கேட்டால், ஞானிகளின் வாக்கியங்கள் தாற்றுக்கோள்களைப் போலவும் சங்க தலைவர்களால் அறையப்பட்ட ஆணிகள் போலவும் இருக்கிறது. அவைகள் ஒரே மேய்ப்பனால் அளிக்கப்பட்டது. பிரசங்கி இந்த வார்த்தைகளை கவனித்து பார்க்கும் பொழுது, இந்த வார்த்தையெல்லாம் செவ்வையும் சத்தியமுமானவைகள். இவைகளெல்லாம் கவனிக்கும் பொழுது, பிதாவானவர் சொன்னார்னா இயேசுவானவர் சொல்கிறது எனக்கு தெரியும். இயேசுவானவர் சொல்கிறது தெரிஞ்சால் எந்த மனுஷன் பேசுறது என்னால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். நான் இப்போ உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். ஒரு பிரசங்கத்தை கேட்ட உடனே அது இயேசுவானவர் தான் சொல்கிறாரா இவங்களா சொல்கிறாங்களா? இயேசுவானவர் சொல்கிறத கேட்குற வாய்ப்பு கிடைச்சவங்களுக்கு அது பிதாவானவர் தான் சொல்கிறாரா இவராக சொல்கிறாரா என்ன பண்ணியிருக்கலாம்? கண்டுபிடிச்சிருக்கலாம். நல்ல ஆட்டுக்கு நல்ல வார்த்தை எதுன்னு தெரியும். ஏன்னா அவைகளெல்லாம் ஒரே மேய்ப்பனால் கொடுக்கப்படுகிறது. பிதாவானவர் வேற பேசுவார், இயேசுவானவர் வேற பேச மாட்டார். இயேசுவானவர் வேற பேச மாட்டார், பாஸ்டர் ஒன்று பேச மாட்டார். பாஸ்டர் ஒன்று பேச மாட்டார், ஆடு ஒன்று பேசாது. எல்லாம் ஒரே லைனில் இருக்கும். ஆடு, மேய்ப்பன், பிரதான மேய்ப்பன், பிதாவானவர் ஒரு லைனில் இருக்கும். அந்த ஒரு லைனில் இருந்தால் அதில் எங்கே நீங்கள் ஒரு வேளை ஜீவன் இல்லாமல் இருக்கிறீங்க, பரிபூர்ணப்படல்னா எங்கெங்கே மிஸ்டேக் ஆகிருக்கும்? பிதா கிட்ட மிஸ்டேக் இருக்குமா? இயேசுவானவற்ற மேய்ப்பற்ற இருக்கும். மேய்ப்பர் தப்பாக இருந்தால் மேய்ப்பற்று இருக்கும். மேய்ப்பர் சரிங்க, அப்போ மிஸ்டேக் எங்கே இருக்கும்? அப்போ நீங்கள் கவனிங்க. இப்போது நாம் என்ன செய்ய போகிறோம்? யோவான் 10வது அதிகாரத்தில் இந்த வசனத்தை வாசிக்க போகிறோம், பதில் எழுத போகிறோம். 10வது வசனம். திருடன் திருடவும் கொல்லவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். ரைட். இப்போ நான் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும் அது பரிபூர்ணப்படம் வந்தேன். நானே மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன், ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். சரி, இப்போ பாருங்க 16வது வசனம். இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும். அவைகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும். அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனும் ஆகும். ரைட். இதை கவனிச்சுட்டு 3வது வசனம் 27. யோவான் 10:27. என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. என் ஆடுகள். இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா நானே நல்ல மேய்ப்பன், எனக்கு சொந்தம் இல்லாத வேறு ஆடுகள் இருக்குது, அதையும் நான் கொண்டு வரணும், அவைகளும் எனக்கு செவி கொடுக்கும். என் ஆடுகள். இந்த இடத்துல அந்த அட்ஜெக்டிவ் இல்லை. என்ன அட்ஜெக்டிவ் இல்லை? என் நல்ல ஆடுகள் அப்படி இல்லை, சிம்பிளாக என் ஆடுகள். அதில் என்ன புரிதல்? நான் அவருடைய ஆடாந்தா அவருக்கு செவி கொடுப்பேன். நான் அவருடைய ஆடா இல்லைன்னா, எனக்கு சொந்தம் இல்லாத ஒரு வேற சில ஆடுகள் இருக்குது, அவைகள் நான் கொண்டாந்து புறஜாதிகளை குறிக்கிற வார்த்தை அவர் கொண்டு வந்துட்டார். கொண்டு வந்த பிறகு நான் அவருடைய ஆடா இருந்தால் நான் அவருக்கு செவி கொடுப்பேன். நீங்கள் இந்த உலகத்தில் வேறு எங்கேயும் செவி கொடுக்காம கர்த்தர் சொல்கிறத நான் கேட்பேன், கீழ்ப்படிவேன். எப்படி கர்த்தர் பேசுவார்? நான் போகிற வழியில் நீ வா, நான் எடுத்து வைக்கிற ஸ்டெப்பை நீ ஃபாலோ பண்ணு. இப்போ சொல்லுங்கள், எனக்கு ஜீவன் உண்டா இல்லாமல் நான் பரிபூர்ண பண்ணாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? இங்கே தான் உட்கார்ந்துருக்கிறீங்க, செவி கொடுக்குற இருதயம் எனக்கு இருக்காது, கீழ்ப்படுகிறது இருக்காது, ஃபாலோ பண்ணுறது எனக்கு இருக்காது. அவர் ஜீவனை கொடுத்துட்டாரு,
அவர் பரிபூர்ணப்படுறதுக்கு எல்லா வேலையும் செஞ்சுருக்கிறாரு, அவர் சொல்லி கொடுக்க விரும்புகிறாரு. ஆனால் நான் கீழ்ப்படிய மாட்டேன், நான் செவி கொடுக்க மாட்டேன், ஃபாலோ பண்ண மாட்டேன். எனக்கு எப்படி கிடைக்கும்? நான் வந்தேன், நான் கொடுத்துட்டேன், அதுக்கு எடுத்துக்கிறதுக்கு கீழ்ப்படுகிறதுக்கு மனசு இல்லை. ஏன்னா நான் பார்க்குறதும், நான் விரும்புகிறதும், நான் யோசிக்கிறதும், எனக்கு தெரிஞ்சதும், நான் நினைக்கிறதுமே என் வாழ்க்கை. நீங்கள் ஒரு வேளை எத்தனை வருஷ கிறிஸ்தவராக இருந்தாலும் சரி, இன்றைக்கி ஒரு காரியத்தை அடிப்படையாக தெரிஞ்சுக்கங்க. நான் ஒரு நல்ல மேய்ப்பனு கீழாக கொண்டு வரப்பட்டிருக்கிறேன். நான் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் வந்தேன். நான் ஊழியம் கொல்லும்படி வரல, ஊழியம் செய்யும்படியும் அவைகளுக்கு என்ன உண்டாயிருக்கிறதுக்கு நான் வந்தேன், ஜீவன் உண்டாயிருக்கிறதுக்கு வந்தேன். இதெல்லாம் நான் செஞ்சுருக்கிறேன். ஆனால் நான் உண்மையாகவே விரும்புகிற ஒரு காரியம், என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். செவி கொடுக்குறங்கிற ஒரே வார்த்தையில் நான் கம்ப்ளீட்டாக நான் என் சொந்த வழியில் போக மாட்டேன், என் விருப்பத்துக்கு செய்ய மாட்டேன். நான் காணாமல் போயிருந்த ஆட்டை கூட என்னை தூக்கிட்டு வந்தவர் அவர். நான் அவர் வழியில் மட்டும்தான் நடப்பேன், அவர் பாசத்தில் தான் இருப்பேன், அவருக்கு கீழ்ப்படுவேன். நீங்கள் செஞ்சு பாருங்களேன், உங்களுக்குள்ள அந்த பரிபூர்ண ஜீவன், அதனுடைய சந்தோஷமே வேறங்க. நீங்கள் அவருடைய கரத்துக்குள்ளே அடங்கி அவர் சொல்கிற சத்தத்தை கேட்டு அவருக்கு கீழ்ப்படிஞ்சு அவரை ஃபாலோ பண்ணி நின்று பாருங்கள், நீங்கள் பரிபூர்ணமான ஒரு வாழ்க்கையை, ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை அனுபவிக்க முடியும். ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம், பயப்படுறோம். இயேசு பின்னால் வந்துட்டா பெரிய கட்டுப்பாட்டுக்குள்ளே நம்ம இருக்கணும் பொழுது, இயேசு பின்னால் வந்துட்டா சந்தோஷமே இருக்காது, இயேசு பின்னால் வந்துட்டா நம்ம இந்த உலகத்தாரில் அனுபவிக்கிற எந்த ஜாலியும் நமக்கு இருக்காது, சாதாரணமாக எந்த சந்தோஷத்துக்குள்ளேயும் போக முடியாது, நம்ம ஒரு மாய்மாலம் இருக்குது. ஆனால் நான் உங்களுக்கு நீங்கள் அறிமுகப்படுத்துகிறேன், நீங்கள் இயேசுனுடைய சத்தத்துக்கு மட்டும் செவி கொடுத்து பாருங்கள், இயேசுவை ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஆரம்பம் கொஞ்சம் கஷ்டம் போல் தெரியும், கண்டினியூ பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் போல் தெரியும். ஆனால் நீங்கள் பூரணப்பட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதில் இருக்கிற சந்தோஷம் இந்த உலகத்தில் வேறு எந்த பொருளையும் அதில் கிடையாது. இயேசு கிறிஸ்துனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து பின்பற்றி அவர் பின்னால் போகிற சந்தோஷத்தை விட இந்த உலகத்தில் பெரிய சந்தோஷம் எதுவும் இல்லை. அது எனக்குள்ளே உண்டாயிருக்குது. ஏன் தெரியுங்களா? நான் என் மேய்ப்பனை அறிந்திருக்கிறேன், என் மேய்ப்பனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறேன், என் மேய்ப்பனை பின்பற்றி போய் கொண்டிருக்கிறேன். இதை நீங்கள் அனுபவிக்கிறதுக்கு நான் அழைப்பு கொடுக்குறேன். உண்மையாகவே நம்ம மீண்டும் மீண்டுமா சொல்கிற காரியம்தான், நான் நல்ல மேய்ப்பனை எனக்கு கர்த்தர் கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறேன். அந்த நல்ல மேய்ப்பன் கிடச்சிருக்கிறாங்களா? ஐ வில் லிசன் டு ஹிஸ் வாய்ஸ். என் நல்ல மேய்ப்பன் திருட்டுத்தனமாக வரமாட்டான், அவன் கொள்ளைக்காரனாக வரமாட்டான், அவன் வாசல் வழியாக வருவான், கேட் கீப்பர் திறந்து விடுவான். ஏன்னா அவன் உத்தமமானவன், ஆட்டுக்காக வந்திருக்கிறான். ஆடுக்குள்ளே வந்தவுடனே அந்த ஆடுகளை பேர் சொல்லி அழைப்பான். பேர் சொல்லி அழைத்தவன் அவைகளை அழைத்து கொண்டு நடத்தி கொண்டு போவான், முன்னால் போவான், ஆடுகள் அவனுக்கு பின் செல்லும். அது ஒரு சிறந்த மேய்ச்சலை கண்டடையும். இதுதான் கான்செப்ட். ஸோ அப்போ நான் நல்ல மேய்ப்பனை பெற்றிருக்கிறேன். இது வரைக்கும் என் மேய்ச்சலை கண்டடையலை, இது வரைக்கும் என் ஜீவன் உண்டாகலை, ஏன் பரிபூர்ணப்படலை? எனக்கும் என் மேய்ப்பனுக்குமான உறவு சரியில்லை, கிறிஸ்துவோடு என் உறவு சரியில்லை, எனக்கு ஃபிசிக்கலாக வச்சுருக்கிற மேய்ப்பனோட உறவு சரியில்லை. இன்றைக்கி நம்ம ஆராய்ச்சி பார்க்கலாமா? நான் சரியாக ரிலேட் பண்ண கற்றுக்கலாம், சரியாக ரெஸ்டோர் பண்ண கற்றுக்கலாம், சரியான ரிஜாய்ஸ்குள்ளே வரலாம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். கண்கள் மூடி ஜெபம் பண்ணலாமா? பரிசுத்த பிதாவே, இரக்கமுள்ளப்பா, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று எங்களுடைய பிரதான மேய்ப்பர் சொன்னார். இந்த பிரதான மேய்ப்பனுடைய சத்தத்திற்கு நாங்கள் செவி கொடுக்கத்தக்கதாக, ஃபாலோ பண்ணத்தக்கதாக, கீழ்ப்படிந்து செல்லத்தக்கதாக கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய முடியாக அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய வார்த்தை எங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. ஆனால் எங்களுடைய சூழ்நிலை, எங்களுடைய பிரச்சனை, எங்களுடைய தன்மை, எங்களுடைய பாவம்
உம்முடைய சத்தத்திற்கு செவி கொடுக்காமல் நாங்கள் முரட்டாட்டம் பண்ணுகிறவர்களாக, கடின இருதயத்தோடு விலகி செல்கிறவர்களாக, வேறு வழியை தேடுகிறவர்களாக இருக்கிறோம். அது முழுக்க முழுக்க ஓநாயினுடைய பற்களுக்கு இரையாவதற்காக சென்றுவிடும் என்கிற அந்த ஆபத்தை உணராமல் வாழ்கிறோம். எங்களை மன்னித்து எங்கள் மீது இரக்கமாயிருந்து பொறுமையாயிருந்து கர்த்தர் எங்களை கூட்டி சேர்க்கும்படியாய், ஒரே மந்தையாய் இருக்கும்படியாய், ஒரே மேய்ப்பனுக்கு செவி கொடுக்கிற இருதயத்தை தரும்படியாய் செபிக்கிறோம். உடைய வார்த்தை எங்களை நடத்திட்டோம், தொடர்ந்து வழி நடத்துங்க. உடைய மகிமைக்காக எங்களை ஒப்புக் கொடுத்து மீட்பெரும் இரட்சகருமாயிருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.